இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 21, 2024 21/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம், வளர்பிறை துவாதசி திதி, சித்த அமிர்த யோகம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, உங்கள் ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு யோகமான நாள். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும், மன ரீதியான உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி, வாழ்க்கை துணையின் வளர்ச்சி போன்ற விஷயங்களால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தார் ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது சமயம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை பெற்று தர வேண்டும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் சேர்க்கை ஏற்படுவதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதூகலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கோ இல்லை தங்க நகை வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே தங்க நகை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால படாடபத்திற்காகவோ குழந்தைகளின் ஆசைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க அதிகாரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மெத்தன போக்கின் காரணமாக சில சமயம் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குது. அதனால் வேலைக்கு அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் கட்ட வேண்டிய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு மற்ற விஷயங்களில் நன்மைகளும் சுக அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய குதூகலம் மிக்க சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு அஃபிஷியலாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடுவீர்கள். நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு மரியாதை. அதனால் வேலைக்கு கரெக்டாக என்ன பேசுகிறோமோ, எந்த இடத்துல பேசுகிறோமோ அதை மட்டும் பேசுங்க. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. மேலதிகாரிகளின் செயல்பாடுகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, வீடு கட்டுவது, வீட்டில் வசதி வாய்ப்புகளை பெருக்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மன நிறைவு ஏற்படும். இன்று உங்களுக்கு மனசுல தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்களோட அட்வைஸை கொடுக்கலாமே தவிர நீங்கள் முடிவு எடுக்கிற ஸ்டேஜில் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் உங்கள் முடிவுக்கு யாரும் அங்கே கட்டுப்பட மாட்டாங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் அரசின் உதவியை பெற்று அதன் மூலமாக வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், குதூகலமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வந்தாலும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவீங்க. கோபம்னா கோபப்பட மாட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. இமோஷனல் டெசிஷன்ஸ் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்காரு. இதன் காரணமாக உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக பணத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சற்று இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், இமோஷனல் இம்பேலன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்கள், உத்தியோக ரீதியாக எல்லாருக்குமே இன்னைக்கு இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டுவீங்க. அது உங்களுக்குள்ள மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் மத்தியிலும் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமமான நிலையை வச்சுக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்கள் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வார்த்தைகளாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் அல்லது உங்களுடைய உறவுகளுக்குள் பகைமையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படும். கௌரவத்துக்காக இந்த பொருள் வாங்குறேன், கௌரவத்துக்காக அந்த பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ண போக அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். ஆனால் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால அதை பண்ணுறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையிறதுக்கு அது காரணமாக இருக்கும். நிதானத்துடன் இருப்பது நல்லது. இமோஷ்னலாக அவசரப்பட்டு எந்த டெசிஷனையும் எடுத்துடாதீங்க. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் திடீர் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மனசில் தெளிவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் அமோகமான ஸ்டேட் ஃபஸ்ட்டு இல்லை நேஷ்னல் ஃபஸ்ட்டு வரத்துக்கு கூட யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் ஒரு சின்ன சின்ன சஞ்சலம் இருக்கும். ஆனால் சஞ்சலம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்க கூட அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சில முடிவுகள் எடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. 2ஆம் இடத்திற்கு குரு, சனி, செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்களின் பார்வை. இதனால் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தெளிவான சிந்தனை ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் ஸ்திரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் செயல்பாடுகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இதமாக சமாளிப்பீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி எந்த கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தை வழியில் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம், அதாவது உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் வார்த்தைகளினால் வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக பேசுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரென்த்துனால நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்ட்டு நினச்சிட்டு சில சமயம் ஒளறிக்கொட்ட போக அது தேவையில்லாமல் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது வாழ்க்கை துணையின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது உத்தியோக ரீதியாக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மனத்தெளிவு இருக்குது. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க. தெளிவான சிந்தனை எடுப்பீர்கள். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். இருப்பினும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பதும் அனாவசியமான பிடிவாதத்தின் காரணமாக கையிருப்புகளை கரைப்பதும் அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணிடுவீங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு நாளைக்கு தெம்பு இருக்காது. அதனால் இப்போத்திலிருந்தே சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், லாபம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று அமோகமான மனத்தெளிவு, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய குதூகலமான நாள். கணவன் மனைவி உறவில் சிறு சறுக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது நீங்கள் ஒழுங்காக பேசினாலும் உங்கள் வாழ்க்கை துணை தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். கவனத்துடன் இருந்து நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்தில் விரையாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய கடந்த கால எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா வளர்பிறை சந்திரன் விரயஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் இருந்தாலுமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து, நீச்ச புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் வீண் எண்ணங்களின் காரணமாக, தவறான எண்ணங்களின் காரணமாக அல்லது உங்களுடைய குடும்பத்தினரின் தவறுகளின் எண்ணங்களின் காரணமாக உங்களுக்கு மனச்சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புலம்புவீங்க, கொஞ்சம் புலம்புவீங்க. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவு ஜாஸ்தியாக இருக்குன்னு புலம்புவீங்க. இது பத்தாதுன்னு உங்கள் குடும்பத்தாரின் தேவையற்ற செலவுகளை விமர்சித்து பேசுவதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பார்த்து பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் வீண் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உடன் பணியாற்றுபவர்களின் தவறான செயல்பாடுகள், தவறான செய்கைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்கள் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேற்றுமை மனதின் காரணமாக வில்லங்கமான பேச்சுக்களை பேசுவீர்கள். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தாரை எதிரியாக செயல்படுறதுக்கு, அதாவது நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கலங்கிறத டைரெக்டாகவே மூஞ்சிக்கு நேராக சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் அனாவசியமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரின் தேவையற்ற செலவினங்களை நீங்கள் விமர்சிக்கும் பொழுது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் செயல்பாடுகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். குழப்பங்கள் நிறைந்த நாள். கன்னி ராசி. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகளின் ஏளன பேச்சிற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிண்டல் கேலி பேச்சு காரணமாக உங்களுக்கு தேவையற்ற எரிச்சல் தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம்.
விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. தொழில் ரீதியாக மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளை நல்ல விமர்சனத்தின் மூலமாக அவர்களை மேலும் மோட்டிவேட் பண்ணமே தவிர வேண்டாத பேச்சுக்களை போட்டு பேசி டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல ஈகோ கிளாஷ் வரத்துக்கு உண்டான நேரம். நீங்களா பேசினாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துறை பேசினாலும் சரி, எந்த பேச்சு பேசினாலும் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதாக இருக்கும். உங்களுடைய கௌரவத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 3ஆம் நபர் தலையீடு இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் வளர்ச்சி, மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களில் இருந்து வந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அடுத்தவங்களுடைய யோசனையை விட உங்களுடைய சுய சிந்தனை அதிகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்காரு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. நீச்ச புதனோட விரையாதிபதி நீச்சத்தில் இருக்காரு. அவரோடு சேர்ந்த சூரியன் உங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். பட் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்தால் அது நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு மென்டாராக இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கே இன்னைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய தொழிலாளர்கள், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்டலாம் இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய இடம் வாங்குவதற்கோ புதிய இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுனால சில சமயம் இன்று மாலைக்கு மேல் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. மன சஞ்சலம் ஏற்படும். இந்த மன சஞ்சலத்துக்கு காரணம் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. அதனால எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு தொழில் ரீதியாக சில குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்க சொந்தமா தொழில் பண்ணினாலும் சரி, சொந்தமா வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதன் மூலமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு.
ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் அவசரத்தில் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. முடிந்தவரை உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக, அதாவது உங்களுடைய மேதாவித்தனத்தை காமிக்கணுங்கிறதுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் துவங்குவது, புதிய வேலையில் சேர்றதுக்கு உண்டான முயற்சி போன்ற விஷயங்களுக்காக அலைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள் செலவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா, நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கார், சூரியனோட நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும், ஓவர் தெளிவு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. இன்று உங்களுடைய கடந்த கால தவறுகள் அல்லது கடந்த கால நட்பில் இருந்தவர்களை பற்றிய எண்ணங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பிடிவாத குணத்தை விட்டொழிப்பது நல்லது. குடும்பத்தாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஈக்குவலண்ட்டாக நீங்களும் சண்டை போடுவீங்க. ஆனால் சண்டை போடுறது முக்கியம் கிடையாது, உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் விருச்சிக ராசிக்கு இப்போ ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில் குளங்களுக்கு போகலாமாங்கிற யோசனை தோணும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மனசில் மனப்போராட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 2 ரீசன். ஒன்று, சந்திராஷ்டமம், 8ஆம் இடத்துல சந்திரன், மனோகாரகன் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் இமோஷனல் டிசிஷன்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. சனி செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு பதட்டம் சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பதவி உயர்வு, மூத்த சகோதரர்களின் குடும்பத்தின் விஷயத்தில் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்தில் சற்று பதட்டமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் வீடு, மனை, அரசு பதவி போன்ற விஷயங்களில் இருக்கிற குழப்பங்களை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுவது நல்லது. பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க அதிகாரிகளை பார்க்க போகும்பொழுது நிதானத்துடன் பேசுவது நல்லது. முடிஞ்சால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்னைக்கு எந்த ஒரு அரசாங்க விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக, அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அலைச்சல் தான் உங்கள் காரியத்தை தடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்காது. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது அவங்கள பற்றி பேசிட்டு நீங்கள் கவலைப்படுவீங்க, அவங்கள பற்றி பேசிட்டு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உணவு ஒவ்வாமை காரணமாக சற்று தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதா இருந்தால் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியூர் பிரயாணத்தின் போது உணவு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பித்ருகாரகன் சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்காரு, நீச்ச புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள். பண விவகாரங்களில் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதனால உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய நண்பர்களின் உதவியை பெறுவதற்கும் வாழ்க்கை துணையின் உதவியை பெறுவதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். வீடு, மனை, ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் வகையில், அரசு எடுக்கக்கூடிய முடிவு வகையில் உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில தவறுகளுக்காக அரசாங்க தண்டனைகளுக்கோ அல்லது அரசாங்கத்தின் தண்டனை பற்றிய கவலைகளையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார் சற்று உங்களுக்கு அனுசரணையாக பேசி உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல நாள். உறவினர்களின் வருகை அல்லது நண்பர்களின் அனுசரணையான பேச்சு, வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா அந்த அசௌகரியெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் வெளியூர் பிரயாணத்தின் போது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள், வேற்றுமைகள் விலகி நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை குறையும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இருப்பினும் உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு அபவாத பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையறதுனால வீட்டில் நிம்மதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. தவறான வார்த்தைகளை தவிர்ப்பதும் நல்லது. எதிரிகள் குடும்பத்தில் யாராவது நுழையிறாங்க, குறுக்கீடு பண்ணுறாங்கன்னா அவர்களை சமயோஜிதமாக பேசி தள்ளி வைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ராசியில் இருக்கிற சனி செவ்வாய் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது டென்ஷன் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு வரத்துக்குண்டான நேரம் வரும்பொழுது இந்த டென்ஷன் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த வருஷம் வரக்கூடிய அடுத்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஆரோக்கியத்தில் சங்கடம் வரப்போகிறது. அதற்கு முன்னோட்டம் இப்போதுலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நல்ல வேலையில் இருப்பாங்க, திடீர்னு வேலையை விட்டுட்டு போவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இருக்காது, அவங்களுக்கு திடீர்னு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகுதிக்கு குறைவான வேலையில் அமர்ந்தாலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்கள் பேரில் இருந்த அபவாத குற்றச்சாட்டுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் பேர்லையாவது கேஸ் போட்டிருந்தீங்க பூமி சம்பந்தமாக, அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு குறிப்பாக எதிரிகளின் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை சமயோஜிதமாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் உங்களுக்கு அபவாத பெயரிலிருந்து வெளிவருவீர்கள். உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மனத்தெளிவு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்ததுன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு தடுமாற்றங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் அலுவல் ரீதியாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட், மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உடல் உழைப்பின் காரணமாக வேலை செய்பவர்களுக்கு, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் சித்தாள் வேலை பண்ணுறவங்க, உடம்பை வருத்தி வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி
5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கு. மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உடம்புல இருந்த அசதி வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு மருத்துவ உதவிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயமா கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது சம்பந்தமாக வழக்கு செலவாகுமே தவிர வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. உறவினர்கள்ட்ட கடன் வாங்கினா அவங்கக்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும். வெளியில் வாங்கினா வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ யோசித்து செயல்படுவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டு அதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு சாயந்தர வேளையில் நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. மரியாதை அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் சார்ந்த செலவு, வியாபாரம் சார்ந்த செலவு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கான செலவு, அவர்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக செலவு ஏற்படுதல், இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியும் உங்களுக்கு இனிமையான செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா இன்ஃபேக்ட் 4ஆம் இடத்ததிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய சங்கடம். ஆனால் அவர் சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால நீச்ச பங்க யோகத்தை கொடுத்து மீண்டும் இழந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். இன்று உங்களின் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய பூமி தொடர்பான பிரச்சனைகள் அல்லது வீடு தொடர்பான பிரச்சனைகளும் முடிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தெளிவான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயம், வீடு மனை வண்டி வாகனம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய நண்பர்களின் தேவைகள் போன்ற விஷயங்களுக்காக மன சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். சிலருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு குடும்பத்துடன் இணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.